வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வெஜிடபிள் ஒயிட் குருமா தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷான இந்த வெஜிடபிள் ஒயிட் குருமாவை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு 2 துண்டு அளவுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, அவ்வளோதான். 2 பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருகாப்பிலை இலைங்க. இதில் நீங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. இதுவும் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும், வதக்கி விட்றலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இதில் வெஜிடபிளை ஆட் பண்ண போகிறோங்க. 2 உருளைக்கிழங்கு பாருங்கள், தோலை நம்ம சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பீன்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேரட்டும் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ். இதுவே உங்களுக்கு இந்த குருமாவுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இன்னும் பட்டாணி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த காய் நம்மளுக்கு வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா குக் ஆகணும் இது உங்களுக்கு. கொஞ்சம் அடுப்பை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வந்து குக் ஆகணுங்க காய். ஸோ அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம், இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குருமாவுக்கு தேவையான நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம். 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கடலை எடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கேற்ப ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாருங்கள், ஒரு 10 அளவுக்கு பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து கிரேவி நல்லா திக்காகவும் இருக்குது, 2வது டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும், அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா உங்களுக்கு பருபருன்னு இல்லாமல் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு காயும் குக் ஆகிடுச்சு பாருங்கள். 10 மினிட்ஸ் நம்ம அரைக்கிறக்குள்ளே காயும் நம்மளுக்கு நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா பார்த்திங்கன்னா மசாலோட காய் நம்மளுக்கு நல்லா வந்து மிங்கிளாகி நல்லா உங்களுக்கு வாசனையை கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு விட்டுறலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா வாசனையோடு நம்மளுக்கு வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இறக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்குமே இது ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது சாப்பிட்றதுக்கும் தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி வச்சு இது சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.